மூன்றாம் அலை அப்படிங்கிறத ரொம்ப அதிகமாகவே எல்லாரும் பயப்படுற ஒரு விஷயமா இருக்குது, குழந்தைகளுக்கு வரும்ன்ட்டு. பனகல் அரசருக்கு பிறகு தற்போதுள்ள முதலமைச்சர் தான் சித்த மருத்துவத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் அளித்திருக்கிறார். என்னுடைய வேண்டுகோள், குழந்தைகளுக்கு நல்ல உணவுகளை கொடுத்து தயார்படுத்துங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உலகத்திலேயே ஆகச் சிறந்த குழந்தை ஊட்டச்சத்து உணவு இது மட்டும்தான். இதை செய்து ஆய்வகத்தில் ஆய்வு செய்து பாருங்கள், பிரமிக்கத்தக்க முடிவுகள் வரும். அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வணக்கம் ஐயா. அல்மா ஹெர்பல் யூடியூப் சேனல் வழியாக ஒரு முக்கியமான விஷயம் கேட்குறதுக்காக வந்திருக்கோங்க ஐயா. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இப்போ இருக்கிற தருணத்தில் மூன்றாம் அலை அப்படிங்கிறத ரொம்ப அதிகமாகவே எல்லாரும் பயப்படுற ஒரு விஷயமா இருக்குது, குழந்தைகளுக்கு வரும்ன்ட்டு. இதற்கு நம்ம என்னென்ன செய்யணும், என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தேவை? அதாவது மூன்றாவது அலை வரும் என்று மருத்துவ வல்லுநர்கள், மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள், அதாவது தீதுண்ணி நோய்க்கிருமி, தொற்றுநோய் கிருமி விஞ்ஞானிகள் எல்லாம் எச்சரிக்கிறார்கள். வராமல் இருக்க வேண்டும் என்பது நம்முடைய ஆதங்கம். இறைவனை வேண்டுகிறோம், சித்தர்களை வேண்டுகிறோம். வந்தால் அதை எப்படி தடுப்பது என்பது அரசாங்கம் இன்றைக்கு திட்டமிட்டு கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய சவாலான விஷயம். நிச்சயமாக இந்த அரசாங்கம் அதை செய்து முடிக்கும் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. காரணம், பனகல் அரசருக்கு பிறகு ஏறக்குறைய, எனக்கு வயது 52, நான் படித்த வரலாற்றின் அடிப்படையில் சொல்லுகிறேன், பனகல் அரசருக்கு பிறகு தற்போதுள்ள முதலமைச்சர் தான் சித்த மருத்துவத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் அளித்திருக்கிறார். தமிழின்பால் பற்றுக்கொண்ட, சித்தர்களினால் பற்றுக்கொண்ட அனைத்துலக தமிழ் மக்களும் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். 18 சித்தர்கள் ஆசியும் அவருக்கு பரிபூரணமாக கிடைக்க வேண்டும். மூன்றாவது அலையை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளை தாக்கும் என்று எச்சரிக்கைகள் வந்த வண்ணம் இருக்கிறது. என்னுடைய வேண்டுகோள், குழந்தைகளுக்கு நல்ல உணவுகளை கொடுத்து தயார்படுத்துங்கள். இந்த காணொளியை பார்க்கும் நொடி முதல் அவர்களுக்கு நீங்கள் தர வேண்டிய உணவு வகைகளை சொல்லுகிறேன். அந்த உணவு வகைகளை கொடுக்க ஆரம்பியுங்கள். சளி பிடிக்கக்கூடிய உணவுகள் எதுவும் வேண்டாம், பழ வகைகள் வேண்டாம். ஆனால் ஆப்பிள் கொடுங்கள், நெல்லிக்கனி கொடுங்கள், கொய்யாப்பழம் கொடுங்கள், மாதுளை பழம் கொடுங்கள். இப்படிப்பட்ட பழ வகைகளை கொடுங்கள். கீரை வகைகளை கொடுங்கள். அந்த கீரை வகைகளில் அரைக்கீரை ரொம்ப நல்லது, முருங்கை கீரை ரொம்ப நல்லது. இந்த கீரை வகைகளை கொடுங்கள். அதே போல நாவல் பழத்தை கொடுங்கள், மிக நல்லது நாவல் பழம். சிற்றுண்டிகள் கொடுங்கள். உளுந்து வடை கொடுங்கள், பாசிப்பருப்பு உருண்டை கொடுங்கள், எள் உருண்டை கொடுங்கள், கருப்பட்டி கொடுங்கள். அதே போல கடலை மிட்டாய் கொடுங்கள். இவைகளெல்லாம் அவர்களுக்கு தின்பண்டங்களாக கொடுங்கள். உணவை பொறுத்த வரைக்கும் கருவேப்பிலை துவையல், புதினா துவையல், கொத்துமல்லி துவையல், அதே போல அவர்களுக்கு நாட்டு பசும்பால், நல்ல நாட்டு பசும்பால் கொடுங்கள். பசு நெய்யில் சோறு ஊட்டுங்கள், பால் சோறு ஊட்டுங்கள், பருப்பு சோறு ஊட்டுங்கள். அதே போல அவர்களுக்கு மீன் வகைகளை கொடுங்கள், வெள்ளாட்டு இறைச்சி வகைகளை கொடுங்கள், வெண்டைக்காய், சுண்டைக்காய், இப்படிப்பட்ட காய்களை கொடுங்கள். முருங்கைக்காய் அவசியம் கொடுங்கள். இதெல்லாம் குழந்தைகளுக்கு நல்ல ஊட்டச்சத்து உணவுகள். பர்கர், பிஸா, பேல்பூரி, பானிபூரி, சாக்லேட், வெளிநாட்டு உணவு வகைகள், சிறு சிறு தின்பண்டங்கள், இந்த சிப்ஸ், வறுத்த பொரித்த உணவுகள், கடையில் விற்கக்கூடிய உணவுகளை எல்லாம் தவிர்த்து விடுங்கள். இதை செய்தாலே நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அவர்களுக்கு கிடைக்கும். உணவில் பூண்டு சேர்த்துக் கொள்ளுங்கள், இஞ்சி சேர்த்துக் கொள்ளுங்கள். தேனும் மஞ்சளும் கலந்து 2 சிட்டிகை தேன், 2 சிட்டிகை மஞ்சள் கலந்து தினந்தோறும் அவர்களுக்கு கொடுத்து வாருங்கள். சூரிய ஒளியில் அவர்களை ஒரு 15 நிமிடம் நிற்க வையுங்கள், நடக்க வையுங்கள். ஆண் பிள்ளைகளாக இருந்தால் ஒரு 10 நிமிடம் சட்டை இல்லாமல் சூரிய ஒளியில் இருக்க செய்யுங்கள். பெண் பிள்ளைகளுக்கு 15 நிமிடம் உடையோடு நிற்கச் செய்யுங்கள். வசதி வாய்ப்பு உள்ளவர்கள், இடவசதி உள்ளவர்கள் சூரிய ஒளியில் நிற்கச் செய்வது நல்லது. வீட்டிற்குள்ளேயே அழைந்து கிடைப்பதை விட வெளியில் வந்து கொஞ்சம் காற்றோட்டமாக நடைபயிற்சி செய்ய சொல்லுங்கள். இப்படியெல்லாம் இருந்தால்
இந்த 3வது அலையிலிருந்து நாம் நம்முடைய குழந்தைகளை காப்பாற்ற முடியும். பெரியவர்களாக இருக்கும் பொழுது நோயாளியாக மாறினால் மருத்துவமனைக்கு நாம் மட்டும் போய்விடலாம். குழந்தைகளுக்கு நோய்வாய்ப்பட்டால் அவர்களோடு நாமும் இருக்க வேண்டும். குறிப்பாக தாய்தான் இருக்க வேண்டும். அதனால் அவர்களும் இப்படிப்பட்ட உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். குழந்தைகள் தான் வருங்கால தூண்கள். இதில் கூட அலட்சியம் வேண்டாம். வெளியில் செல்லுவது என்று சொன்னால் யாராவது ஒருவர் வெளியில் செல்லுங்கள், குழந்தைகளோடு ஒருவர் இருங்கள். குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு கடைகளுக்கு சுற்ற வேண்டாம். இப்பொழுது சுற்றுலா வேண்டாம், வெளி உலக தொடர்புகள் வேண்டாம். எல்லாவற்றையும் தவிர்த்துவிட்டு ஒரு 6 மாதங்கள், நான் சொல்லக்கூடியது உங்களுக்கு சரியாக இருந்தால் கேளுங்கள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. குழந்தைகளுக்கு இப்படிப்பட்ட நோய்கள் வந்தால் என்னென்ன சித்த மருந்துகள் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதை அரசாங்கம் அறிவிக்கும். அரசாங்கம் அறிவித்த பிறகு அதனுடைய எந்தெந்த மருந்துகளை எல்லாம் அரசாங்கம் சொல்லுகிறதோ அந்தந்த மருந்துகளை எல்லாம் நீங்கள் வாங்கி தரலாம். அதெல்லாம் அரசாங்கம் அறிவிக்கும். அதுவரையில் நான் சொன்ன உணவுப் பொருள்கள் என்பது பொதுவான விதிகள் தான். தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கான தின்பண்டங்கள் இவை. தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கான தின்பண்டங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா சிகடை, பல்லி மிட்டாய், புளிப்பு மிட்டாய், காராசேவு, திருநெல்வேலி அல்வா, கோவில்பட்டி கடலை மிட்டாய், புளியங்காய், புளியம்பழம், மாங்காய், இப்படிப்பட்டதெல்லாம் தமிழ்நாட்டு பிள்ளைகள் சாப்பிட்டு கொண்டிருந்த தின்பண்டங்கள். அதனால் இதை பயன்படுத்துங்கள். நெல் பொரி இருக்கிறது, நெல் பொரி இருக்கிறது. நெல் பொரி, இந்த நெல் பொரியை வாங்கி அதில் இருக்கக்கூடிய 1-2 நெல்களை எடுத்துவிட்டு அந்த நெல்லை நீக்கிவிட்டு அந்த நெல் பொரியை பசும்பாலில், காய்ச்சிய பசும்பாலில் ஊற வைத்து கொஞ்சம் கருப்பட்டி கலந்து உங்கள் குழந்தைகளுக்கு தினம்தோறும் ஒருவேளை கொடுத்து வாருங்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உலகத்திலேயே ஆகச் சிறந்த குழந்தை ஊட்டச்சத்து உணவு இது மட்டும்தான். வசதி வாய்ப்புகள் இருப்பவர்கள் இதை செய்து ஆய்வகத்தில் ஆய்வு செய்து பாருங்கள். பிரமிக்கத்தக்க முடிவுகள் வரும். உலகத்தில் கிடைக்கக்கூடிய எந்த ஊட்டச்சத்து உணவிலும் நான் சொன்னேனே, இந்த நெல் பொரியை, நெல்லை நீக்கிவிட்டு காய்ச்சிய பசும்பாலில் ஊற வைத்து கருப்பட்டி கலந்து கொடுக்க சொன்னேனே, இதுபோல் ஒரு ஊட்டச்சத்து உணவு இந்த உலகத்தில் குழந்தைகளுக்கு கிடைக்குமா என்றால் தமிழின் மேல் ஆணையிட்டு சொல்கிறேன், கிடைக்கவே கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு ஊட்டச்சத்து உணவு. இதை பயன்படுத்துங்கள். எந்த அலைகள் வந்தாலும் அந்த அலைகளிலிருந்து நம் குழந்தைகளை காப்பாற்றுவதற்கான வாய்ப்பை சித்த மருத்துவம் நமக்கு வழங்கி இருக்கிறது. சித்த மருத்துவத்தை பயன்படுத்துவோம். நோய்களற்ற வாழ்க்கையை வாழ்வோம். ஒவ்வொரு மக்களுக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய பயத்தை போக்குற மாதிரி அருமையான விஷயங்களையும் உணவு பழக்க வழக்கங்களையும் சொன்னீங்க. இது மக்கள் எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமாக உபயோகரமாக இருக்கும். ரொம்ப நன்றி. நன்றி.